ரீசெட் இயக்கத்தில் இணைந்த நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் கட்சி பிரிவுகளில் உள்ள தலைவர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதன் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பெசாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் ஹம்சா ஜைனுடீன் அழைப்பு விடுத்துள்ளார். ரீசெட் என்பது திருத்தம் மற்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு தொடக்க புள்ளி என்றும் இது நாட்டின் தெளிவான மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்திற்காக கூட்டு வலிமையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அடித்தளத்தை அமைக்கும் என்றும் எதிர்க்கட்சி தலைவருமான அவர் கூறினார். எனவே ரீசெட் என்ற தொலைநோக்கு பார்வையை உறுதியான செயலாக மாற்றும் பொறுப்பு இப்போது போராட்டத்தில் உள்ள அனைத்து தோழர்களிடமும் உள்ளது. பிரிவு மட்டத்திலோ, மாநில சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைப்பின் ஒவ்வொரு மட்டத்திலோ என அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த வெள்ளிக்கிழமை லாரூட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சா கட்சி அரசியலமைப்பின் பிரிவு 22.5 கீழ் கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்தின் முடிவின் பேரில் பெர்சாத்துவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்ட பிறகு ஹம்சா 19 பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த ரீசெட் என்பது ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு வெறுமனே ஒரு முழக்கம் அல்லது ஆதரவை மட்டும் காட்டுவது அல்ல என்று அவர் கூறினார். மாற்றத்தை ஏற்படுத்த தைரியம், நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு தேவை என்று வலியுறுத்தினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும், குறிப்பாக பெர்சாத்து தலைவர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்களுக்கும் ஹம்சா தனது நன்றியை தெரிவித்தார். அரசியல் கட்சிக்கு வெளியே உள்ள ஆதரவாளர்கள் உட்பட நாடு முழுவதிலும் இருந்து பல நண்பர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் மதிப்புகளை எந்த கட்சியாலும் தடுக்க முடியாது என்பதை இது நிரூபிக்கிறது என்று ஹம்சா தெரிவித்தார். கோலம்பூர் ஜின்ஜாங்கில் உள்ள ஒரு வங்கியில் பல தானியங்கி பணம் செலுத்தும் இயந்திரங்களை சேதப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 67 வயது நபரை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவத்தின் காட்சிகள் வைரலானதை அடுத்து சந்தேக நபர் நேற்று பிற்பகல் 3:21 மணி அளவில் தமான் மஸ்தியாராவில் உள்ள ஒரு வாடகை அறையில் தடுத்து வைக்கப்பட்டதாக செந்தூல் காவல்துறை தலைவர் பாஸ்ரி சகோனி தெரிவித்தார். இந்த நாச வேலையில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஆடைகள், ஒரு மோட்டார் சைக்கிள், ஒரு தலைக்கவசம் மற்றும் ஒரு கல் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க தவறியதால் ஏற்பட்ட விரக்தியில் சந்தேக நபர் எந்திரங்களின் திரைகளை சேதப்படுத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று பஸ்ரி கூறினார். ஜொகூர் சிகாமாட் புக்கிட் சிபுட் தமான் ஜாமாய் ஜெயாவில் நேற்று முன்தினம் அதிகாலை நிகழ்ந்த பட்டாசு வெடிப்பில் 30 வயதுடைய ஒருவர் தனது இடது காலின் கீழ் பகுதியை இழந்தார். நள்ளிரவு 12:30 மணி அளவில் நடந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து அந்த நபர் சிகிச்சைக்காக சிகாமாட் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சிகாமாட் காவல்துறை தலைவர் ஜுமாசான் ஜாகிர் ஷேக் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த நபர் தனது இடது காலை முழங்காலுக்கு கீழே இழந்திருப்பதை மருத்துவ அதிகாரி உறுதிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் சீன புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது தனது வீட்டின் முன் 16 முறை வெடிக்கும் பட்டாசுகளுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. வெடிபொருள் சட்டம் 1957 பிரிவு 6 மற்றும் 8 கீழ் உயிருக்கு அல்லது சொத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் வெடிப்பை ஏற்படுத்தியதற்காகவும் சந்தேகத்திற்கு இடமான சூழ்நிலையில் வெடிப்பொருட்களை வைத்திருந்ததற்காகவும் வழக்கு விசாரிக்கப்படுவதாக சுமாசான் ஜாகிர் கூறினார். 2 பிரிவுகளும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10,000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. அதிவேக ரயில் சேவையான இடிஎஸ் கட்டணங்களில் கூடுதலாக 10 விழுக்காடு தள்ளுபடியை கேடிஎம்பி அறிவித்துள்ளது. ரமலானை முன்னிட்டு அனைத்து வழித்தடங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிப்ரவரி 22ஆம் தேதி வரை பயணங்களுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி கிடைக்கும் என்று கேடிஎம்பி குறிப்பிட்டுள்ளது. இந்த 30 விழுக்காடு அனைத்து இடிஎஸ் ரயில் வழித்தடங்களுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் ரமலான் தொடக்கத்துடன் இணைந்து பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட இடிஎஸ் பயணங்களுக்கு 20 விழுக்காடு தள்ளுபடியை கேடிஎம்பி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று கிள்ளானில் உள்ள தமான் பாயு பெடானாவில் இரட்டை மாடி வீடு தீப்பிடித்ததில் 2 வெளிநாட்டினர் மீட்கப்பட்டனர். துறைக்கு மாலை 4:39 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் 9 நிமிடங்களுக்கு பிறகு பிபிபி ஸ்ரீ அண்டாலாஸில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். இந்த விபத்தில் 27 வயது வங்காளதேச ஆடவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் 38 வயது இந்தோனேசிய பெண்ணுக்கு சம்பவ இடத்தில் அவசர மருத்துவ மீட்பு சேவைகள் குழுவினர் சுவாச உதவி அளித்ததாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். தீ அணைப்பு வீரர்கள் இருவரையும் வெற்றிகரமாக மீட்டதாகவும் மாலை 5:10 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
பிபிபி சி அண்டலாஸ் மற்றும் பிபிபி போர்ட்லானைச் சேர்ந்த மொத்தம் 14 தீயணைப்பு வீரர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மதிப்பிடப்பட்ட இழப்புகள் இன்னும் விசாரணையில் உள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.